finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ தேர்ட் டே பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா சம பொசிஷன்ல இருக்காங்க வித் லீட் ஆஃப் 322 ரன்ஸ். எஸ், இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 319 ஆல் அவுட் ஆயிட்டாங்க அண்ட் இந்தியா 196 ஃபார் 2 அட்டெம்ப்ட்ஸ் டே 3. 196 ஃபார் 2 சொல்லாம 196 ஃபார் 3ன்னு சொல்லலாம், ஏன்னா அஸ்வின் வந்து விளையாட மாட்டாரு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ஜெய்ஸ்வால் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு டியூ டு அந்த பேக் பெயின்னால. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா நாளைக்கும் வந்து அவங்க டாமினேஷனை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா இன்னும் ஒரு 3 பேட்ஸ்மேன் இருக்காங்க. சஃப்ராஸ் இருக்காரு, ஜூரல் இருக்காரு, முக்கியமா ஜடேஜா இருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் இன் வெரி குட் பொசிஷன் 322. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சேஃபர் சைடுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 160 150 ரன்ஸ் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வில் மீன் சீரியஸ்லி இன் பெட்டர் பொசிஷன். ஏன்னா பேஸ் பால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ தான் பண்ண போறாங்க. அடிச்சு விளையாடும் போது ஆப்வியஸ்லி விக்கெட்ஸ் விழும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 450க்கு மேல நீங்க டார்கெட் செட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பேஸ் பால் வந்து நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாலும் 450ன்றது டூ ஹை, விக்கெட்ஸ் விழ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்தியா அஸ்வின் மிஸ் பண்ணாலும் ஸ்டில் குல்தீப் அண்ட் ஜடேஜா 4th டேல வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க. பிச் என்னதான் பிளாட்டா இருந்தாலும் குல்தீப்புக்கு பயங்கரமா கிரிப் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் பும்ரா கலக்குவாரு, நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், சிராஜ் ஃபார்முக்கு வந்தது இன்னொன்னு ஒரு பெரிய அடிஷனல் பூஸ்ட் ஃபார் டீம் இந்தியா. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. கம்ப்ளீட்லி நீங்க 3 செஷன் பிலாங்ஸ் டு இந்தியா அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லூஸ்ல விட்டாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மையா சொல்லணும். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த டீம் பயங்கர கான்பிடென்டா இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து தான். ஓகேங்களா, இங்கிலாந்து தாங்க பெட்டர் ஃபார்ம்ல இருக்கு, நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு சொல்லி மக்களாகிய நம்மளே சொல்லுவோம். ஏன், அதாவது பென்டக்கெட் அடிச்ச விதம், ஐயோ நெக்ஸ்ட் டேல வந்து ஒரு செஷன்லயே 150 ரன் மினிமம் அடிப்பாங்க போல இருக்கேன்ற ஒரு பயம். இதுல அஸ்வின் வேற இல்ல, டியூ டு எமர்ஜென்சின்னு அவர் இந்த டெஸ்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. முக்கியமான ஆஃப் ஸ்பின்னர் இல்லையே. இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேக் ஃபுட்ல இருக்காங்கன்ற மாதிரி மக்களாகிய நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்ல இருந்தோம். பட் ஒரு ரீஜெனரேட்டட் இந்தியா உள்ள வந்துச்சு. ரோஹித் கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டே 2ல ரொம்பவே ஆர்டினரியா இருந்தது. பட் டே 3ல என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணாரோ அதை அப்படியே ரெக்டிஃபை பண்ணாரு. இதே டே 2ல பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 100 ரன் கம்மியா இருக்கும் ஆக்சுவலா, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எனிவே ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் ஃப்ரம் இந்தியா. ஃபர்ஸ்ட் செஷன்ல குல்தீப் தாங்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன்னா குல்தீப் நியூ பால் விட அந்த ஓல்டு பால்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு கிரிப் இருந்துச்சு. அதனால அந்த பவுன்ஸ் அண்ட் டர்ன் கொஞ்சம் இருந்ததுனால சூப்பரா போட்டாரு, டு பி வெரி ஆனஸ்ட். பும்ரா வேணா ஒரு விக்கெட் எடுத்துருப்பாருங்க, ஜோரூட் விக்கெட். ஆனா பெருசா தெரிஞ்சிருக்காரு, விக்கெட்ஸ் என்னங்க ரொம்ப எடுக்கலையான்னு வேற லெவல்ல போட்டாரு. ஆக்சுவலா பும்ரா வந்து போலிங் போட்டாலே இங்கிலாந்து பேட்ஸ்மேன் திணறாங்க, அந்த லெவல்ல போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது வேற ஒரு டேவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சாலிடா ஒரு போட்ட ஸ்பெல்லுக்கு ஒரு 3-4 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாரு. அந்த லெவல்ல போட்டாரு. ஒண்ணுதான் பும்ராக்கு தேவைப்பட்டுச்சு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு செகண்ட் செஷன்ல ஒரு நல்ல சப்போர்ட், அது வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் கிட்ட பிரமாதமா கிடைச்சது. போன டெஸ்ட் மேட்ச்ல வந்து முகேஷ் குமார் பெருசா எஃபெக்டிவா இல்ல, ஸ்டில் பும்ரா உயிரை கொடுத்து போட்டு 5-4 எடுத்தாரு. இந்த டெஸ்ட் மேட்ச் பக்கா பாண்டா பிளாட் விக்கெட், இது கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அண்ட் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் இன் டு த பார்ட்டி தான் சொல்ல முடியும். சூப்பரா போட்டு 4 விக்கெட்ஸ். எஸ், டே 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒலியோபோப் விக்கெட் எடுத்தாரு. பட் டே 3ல அவர் எடுத்த அந்த 3 விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜடேஜா வந்து லேட்டா தான் ஸ்பெல்ல எடுத்துட்டு வந்தார் ரோஹித். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா குல்தீப்க்கு எவ்வளவு ஸ்பெல் கொடுக்கணுமோ அவர் ரிதம்ல வருவாரு. அது ஓல்டு பால்லும் போது ஆப்வியஸ்லி இது ரைட்டான டிசிஷன். அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஸ்பின்னர் வச்சுதான் நம்ம ஓட்ட முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ஸ்பின்னர் இல்ல, அஸ்வின் இல்ல. அப்படின்னு ஒரு பட்சத்துல அந்த காம்பினேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. ரோஹித்தும் நல்லா ஷஃபிள் பண்ணாரு போலர்ஸ். அந்த ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவா அவர் கொஞ்சம் லேட்டா தான் எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ்க்கு கரெக்டா ஒரு டீப் மிட் விக்கெட் வச்சுட்டு நீ அடிச்சா அடி, 6 போனா போட்டேன், இல்லைன்னா மோனைக்கு அவுட் தான் நீன்ற மாதிரி போட்டாரு. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஜடேஜா தூக்கி போட ஸ்டோக்ஸ் அடிக்க அங்கதான் லைட்டா டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா என்னதான் 5 விக்கெட் வந்து டக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல 3 விக்கெட் எடுத்தாலும் அப்புறம் ஓவராலா வந்து இங்கிலாந்து வந்து 290 ஃபார் 5 சொல்லி செகண்ட் செஷன்ல உள்ள வந்தாலும் பென் ஸ்டோக்ஸ்ன்ற ஒரு த்ரெட் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்த மனுஷன் அவுட் ஆஃப் நோவர் எங்கேயோ கேம் எடுத்துட்டு வருவாரு. மொரோவர் செட் ஆகி வேற விளையாடிட்டு இருக்காரு, வெரி டேஞ்சரஸ். அதுவும் லஞ்ச் முடிஞ்ச பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஒரு தூக்கி ஒரு ஷாட் சொருகுனாரு குல்தீப்பா. ஐயோ இந்த மனுஷன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாண்டா, டேஞ்சரா நம்ம தான். அந்த ஒரு புவர் ஷாட் ஆச்சு, தேவையே இல்லை ஆக்சுவலா அந்த ஷாட் அவர் விளையாடி இருக்கணும்னு. பட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. அங்கதான் ஃபிளட் கேட் ஓப்பன் ஆச்சு. அதை தான் சிராஜ் பக்காவா பிடிச்சாருன்னு சொல்லுவேன். ஏன்னா அது விக்கெட் போன கையோட நெக்ஸ்ட் ஓவர்ல அடுத்த பாலே வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆகினாரு. அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி தான் ஜென்ரலா ஆப்வியஸ்லி எல்லா டீமுமே பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பால் உள்ள வலிச்சுக்கிட்டு வருங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபிளிக் ஆட போவீங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ ஆன் தேர்ல போகும். ஸோ ஷார்ட் மிட் விக்கெட், 2 ஷார்ட் மிட் விக்கெட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லாங் ஆன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன் கிட்ட அப்படியே பால் பகில் ஆகி ஸ்ட்ரெயிட்டா ரோஹித் சர்மா கிட்ட போச்சு. பென் ஸ்டோக்ஸ் இம்பார்ட்டன்ட் விக்கெட். அப்புறம் ரெஹான் அஹமத் ஆண்டர்சன் டப்புன்னு முடிச்சாரு. போல்டு ரொம்ப நேரம் வளர்த்தல, அதாவது 290 ஃபார் 5
ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சு உள்ள போன இங்கிலாந்து 29 ரன் தான் அவங்களால எக்ஸ்ட்ராவா அடிக்க முடிஞ்சது, 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சரியான போலிங் எஃபெக்ட், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இதுதாங்க சம்டைம்ஸ் நம்ம வந்து அது என்ன சொல்லுவோம், ரொம்ப தள்ளப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமா வரும். இது எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அந்த வகையில தான் அஸ்வின் இல்ல, இங்கிலாந்து பயங்கரமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, பென் டக்கெட் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு, 133 நாட் அவுட். இது எல்லாமே இங்கிலாந்துக்கு ஃபேவரா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அஸ்வின் அதான் அசேம் தான். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹா இவ்வளவு மைனஸ் இருக்கேன் நம்மளுக்கு இன்னைக்கு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்மே அவங்களோட ஃபுல் 100% கொடுத்தாங்க அண்ட் செமையா போலிங் போட்டாங்க. அண்ட் இங்கிலாண்டை 319க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சரியான கம்பேக் அது. ஆக்சுவலா சீரியஸா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. 319 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இந்த அளவுக்கு சூண்டுருவாங்கன்னு. ஸோ சாலிடா வந்து பாத்தீங்கன்னா 126 ரன்ஸ் நமக்கு அந்த லீடு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிற ஸ்கோர் அது இந்த பிச்சில். ஏன்னா அது நல்ல பிளாட் விக்கெட், ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிற ஸ்கோர் நம்ம வந்து அப்படியே லீடா எடுத்துட்டோம். அண்ட் இந்தியா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவா ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் அப்படியே பொறுமையா, இந்த சென்ஸ் பாசிட்டிவ் இந்த சென்ஸ் பயங்கரமா அடிச்சு விளாடணும்னு இல்லை, பட் ஒரு டஃப் பால்ஸ் நெகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, லூஸ் பால்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க, சூப்பரா போயிட்டு இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் வந்து எல்பிடபிள்யூ ஆயிட்டார் ரூட் பால்ல. எனக்கு என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னா, ஜோ ரூட் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரேங்க் டர்னர்ஸ்ல எல்லாம் ரொம்ப அன்பிளேபிளா இருப்பாருங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பெரிய போலர் ஆக்கிட்டோம். டாம் ஹேட்லியை நம்ம அப்படிதான் ஆக்கிட்டோம். பட் அட்லீஸ்ட் அந்த மனுஷன் நல்லா போடுறாரு. அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாட ஆரம்பிச்சோடனே அவரோட லைன் ட்ராஜெக்டரி எல்லாமே மாறுது. முன்னாடி வந்து நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சொல்லியிருப்பேன், இந்த பால் பாத்தீங்கன்னா ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாலாம் அப்படி போடுவாரு, அந்த ரெவலேஷன் இருக்கும். பட் இவருங்க அதாவது ஜாக் லீச்சும் சரி டாம் ஹேட்லி சரி இப்படி கட் பண்ணுவாங்க சீமை. இப்படி கட் பண்ணி போடும்போது பாத்தீங்கன்னா பெருசா டர்ன் இருக்காது. வேற அவங்க அது இம்மிடியட்டா டாம் ஹேட்லி என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அதை மாத்திக்கிட்டாரு. அப்புறம் மோர் ரெவலேஷன்ஸ் அந்த சீம் அவர் யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. பட் அவரை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். பட் அது ஏன் இந்தியா பண்ணாம தடவிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அந்த வகையில ஜோ ரூட் இப்ப மிகப்பெரிய ஸ்பின்னர் ஆகிட்டு வராரு. அதுதான் எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அதை தான் ரோஹித் அட்டாக் பண்ண போனாரு, அரௌண்ட் விக்கெட்ல இருந்து போறாரு, லெக் ஸ்டம்பில் பால் குத்தி வரும் ஸ்வீப் ஆடலான்னு, பட் ரொம்ப உள்ள வாங்கிட்டாரு. எனக்கு அது ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா ரோஹித் மட்டும் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இன்னிங்ஸ்ல கிளியரா தெரிஞ்சு ரோஹித் வந்து சம மூட்ல வந்தாரு, நான் அடிச்சு தான் விளையாட போறேன்னு. அந்த வகையில குயிக்கா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. நெவர்தலெஸ் அவர் அவுட் ஆகி கில் உள்ள வந்து கில்லுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஒன்ஸ் அகைன். என்னதான் ஒரு 100 வைசாக்ல அடிச்சாலும் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு டக் அவுட், கிரிட்டிசிசம் ஒன்ஸ் அகைன் ஆன் கில், பிரஷர் அண்டர் பிரஷர் சூப்பரா விளையாடி ஒரு அன்பீட்டன் 65 மெச்சூர்ட் இன்னிங்ஸ். சுப்மன் கில்லோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 100 வச்சுட்டு ரொம்பலாம் அவர் செலிப்ரேட் பண்ணல. அவருக்கு நல்லா தெரியும் இஸ் கோயிங் த்ரூ அ ரஃப் டைம் இன் ரெட் பால் கிரிக்கெட். அந்த வகையில அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், நான் வந்து ரொம்பலாம் சீனா போட போறது இல்லை, என்னோட கான்சென்ட்ரேஷன் என்னோட கேம்ல இருக்கும்ன்றது அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா காமா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஆக்சுவலா எஸ் டெவலப்ட் ஹிம்செல்ஃப், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா 24 வயசு தான், ஒரு சின்ன வயசு தான், அப்படி இப்படின்னு கொஞ்சம் டவுலுத்தா இருக்கலாம். பட் அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கே வாசிக்கிறாரு, விச் இஸ் குட் ஃபார் ஹிம். செம டேலண்ட். சி என்ன மேட்டர்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க ஃபைட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுவும் இந்தியாவில் ஒன்னால ரன் ஸ்கோர் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம். நான் பார்த்த வரைக்கும் சுப்மன் கில் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியா நியூ பால் எக்ஸ்போஸ் ஆனாருன்னா அவுட் ஆயிடுறாருன்றதா எனக்கு தோணுது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாருன்னா சீரியஸாவே அவர் செம பிளேயர். நம்மளுக்கு தெரியும் ஒயிட் பால்ல அவர் எந்த லெவல் விளையாடுவார் நம்மளுக்கு தெரியும், ரெட் பால்லையும் அவர் வரலாம். அண்ட் ஆப்வியஸ்லி யசஸ்வி ஜெய்ஸ்வால், இதை வந்து பாத்தீங்கன்னா கடைசியா சொல்லணும்னு தான் வச்சிருந்தேன். ஏன்னா கிளைமேக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டான மேட்டரா சொல்லணும். மரண இன்னிங்ஸ்ங்க, ஹிஸ் தேர்ட் டெஸ்ட் 100. 7 டெஸ்ட் மேட்ச்ல 3 டெஸ்ட் 100 அடிச்சாரு. முதல் 100 வெஸ்ட் இண்டீஸ்ல அடிச்சாரு, 2வது 100 உங்களுக்கு தெரியும் டபுள் செஞ்சுரி இன் வைசாக். இப்போ ராஜ்கோட்ல ஒரு 104 அன்பீட்டன், ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 9 பவுண்டரி 5 6. முதல்ல அவர் இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாவே காஷியஸா தான் ஆரம்பிச்சார். எனக்கு மைண்ட்ல ஒண்ணு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது நம்ம பார்த்து ஜெய்ஸ்வால் இல்லையே, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேமை மாத்திட்டாரோ அப்படின்ற ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் கேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டே பண்ணி கொஞ்சம் டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் மாதிரி எடுத்துட்டு போலான்ற மாதிரி ஆடுறாரோன்ற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாரு ஒரு 39-38 வரைக்கும். சடனா ஆண்டர்சன் ஒரு ஸ்பெல் வந்தாரு, ஒரு விஸ்வரூபம் எடுத்தாரு, பவுன்சர் டாக்டிக்ஸ் போட்டாங்க, தூக்கி 6 விட்டாரு ஒன்னு ஸ்கொயர் லெக்ல. அதுக்கப்புறம் பேட் அவுட்டாரு, எஜ்ஜு பட்டு பின்னாடி 4 போச்சு. திருப்பி ஒரு புல்லு ஒன்று அடிச்சாரு, பொசுக்குன்னு ஒரு 50 போட்டாரு. முடிச்சுட்டுன்னா அந்த மனுஷன் 3 பால்ல டப்பு டப்புன்னு அடிச்சிட்டான். அதுவும் ஆண்டர்சன். ஏன்னா லாஸ்டா 2 வாட்டி ஆண்டர்சன் தான் அவர் அவுட் ஆகினாரு. போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வுட் பால் அவுட் ஆயிருப்பாரு, பட் போன டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்மே ஆண்டர்சன் தான் அவுட் ஆனாரு. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் செமையா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் எவன் போட்டாலுமே மடக்கி அடிச்சிட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி அவரோட ஸ்வீப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ்
ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு ஸ்டேஜ்ல 90 வந்துட்டாரு. அண்ட் ராகுல் டிராவிட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இதான் இவ்வளவு அவசரமா ஆடுறான், அவனை பார்த்து ஆட சொல்லுவான்ற மாதிரி அவர் வந்து டென்ஷன் ஆறாரு. பக்கத்துல விக்ரம் ராத்தோர் பேட்டிங் கோச், அவரும் பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்றாரு. செம்மையா இருந்தது அது பார்க்கும்போது. ஒரு பக்கம் டிராவிட்ல நம்ம ஆளு சொல்லி அமிச்சு பொறுமையா ஆடுப்பான்னு சொல்லி அமிச்சாங்க நடுவுல ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்து, அப்பவும் அவர் அடிச்சு விளையாடினாரு. அப்போ சிரிப்பு தாங்க முடியல அவருக்கே. இவன் வந்து அவன் கேம் தான் விளையாட போறான்னு அந்த சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பாக்கிறதுக்கு. அண்ட் எஸ், ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். 90க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாரு. பட் நம்ம இந்தியாவுக்கு நிறைய டைம் இருக்குங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அவசரப்பட வேணாம், 100 மிஸ் பண்ண வேணாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டான 100 அடிச்சாரு. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அந்த 100 செலிப்ரேட் பண்ண விதத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 100 செலிப்ரேட் பண்ணதுனால தான் அவருக்கு அந்த பேக் ஸ்பேசம் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. பயங்கரமா அவருக்கு பிடிச்சிக்கிச்சு முதுகு. அட் த சேம் டைம் வந்து பிசியோ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனாங்க. திருப்பி விளையாடினாரு, திருப்பி பிடிச்சது, திருப்பி விளையாடினாரு. அதுக்கப்புறம் அந்த பெயின் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் ரிட்டையர்ட் ஆறது. ஏன்னா நாளைக்கு கூட வந்து ஃபிட் ஆகிட்டா திருப்பி வந்து ஒரு விக்கெட் வந்து விளையாடலாம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அதை வந்து அந்த பெயினை வந்து ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்புறம் ஏன்னா பேக் டு பேக் டெஸ்ட் மேட்சஸ், அடுத்தது ராஞ்சியில 3 நாள்ல டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே. ஸோ அவரோட ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு, முக்கியமா அதுவும் டாப் ஆர்டர்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் அவுட் ஆயிட்டாரு. உள்ள வந்தார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 32 சூப்பரா விளாடினாரு. நான் திருப்பி சொல்றேன், வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், அவரோட பாட்டம் ஹேண்ட் தான் அவருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல, அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடும்போது பால் லைட்டா ஹோல்ட் ஆச்சுன்னா ரொம்ப டைட்டா பிடிக்கிறாரு பேட்டை. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கப் அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கையில குத்துறாரு ஸ்லைஸ் பண்ணி. ஏன்னா பாட்டம் ஹேண்ட் அவ்வளவு ஹார்டா இருக்கு. சாஃப்ட் ஹேண்ட்ஸ்லாம் அப்படி போவாது. அண்ட் பாத்தீங்கன்னா அவரோட மோட் ஆஃப் டிஸ்மிசல் எல்லாம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பாருங்க, அது ஒரு மாதிரி டைட்டா விளையாடுனதுனாலதான் பால் பட்டு இன்சைட் எட்ஜ் ஆகி ஒரு போல்ட் ஆவாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா லைக் ரெஹான் அஹமத் பால் தான் லேசியா விளையாடுவாரு, அது அவுட் ஆவாரு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா லைக் பால் கிரிப் ஆச்சு, டைட் பாட்டம் ஹேண்ட் கையில கொடுத்தாரு. சேம் இது எங்கேயோ ஆஃப் ஸ்டம்பில் ஒரு கேவலமான பால், டாம் ஹார்ட்லி விக்கெட் எடுத்துட்டு அவரே ஸ்டன் ஆயிட்டாரு. என்னடா இதுக்கெல்லாமடா கேட்ச் கொடுப்பேன், கஷ்டப்பட்டு போட்ட பாலுக்கெல்லாம் விக்கெட் விட மாட்டேங்கிறான்ற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்தது. ஒரு மட்டமான ஷாட் ஆடி அவுட் ஆனாரு, டக் அவுட். ஐ திங்க் அவர் ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்ல டேலண்ட். ஐ திங்க் திருப்பி அவர் இந்தியாவுக்கு வரணும்னா, இப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன் அடிச்சார்லாம் அந்த மாதிரி திருப்பி அடிச்சுட்டு தான் உள்ள வர முடியும். ஏன்னா ராகுல் மோஸ்டா நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவாரு, இவரை ரீப்ளேஸ் பண்றாரு. ஏன்னா இந்த பக்கம் சர்ஃப்ராஸ் கான் ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ ப்ராபப்ளி ரஜத் பட்டிட்டார் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். பட் இந்தியாவுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட் வைஸ் நம்ம வருத்தப்பட வேண்டியதுக்கு எதுவும் இல்லை. பட் ரஜத் பட்டிட்டாருக்கு இது ஒரு மிகப்பெரிய லாஸ், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்தியா என்னதான் பட்டிட்டார் அவுட் ஆனாலும் உள்ள வந்து நைட் வாட்ச்மேனா ஒன்ஸ் அகேன் குல்தீப் யாதவ் வந்து எப்படியோ சர்வைவ் ஆயிட்டாரு. நாளைக்கு அவர் வந்து ஸ்டே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அவர் எவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆறாரோ அப்பதான் நம்மளோட மெயின் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஆக்சுவலா Day 4. ஸோ Day 5 இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டோ ஒரு வீடியோ பத்தி பேசுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுதாங்க டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.